இலங்கையை பொறுத்தவரைக்கும் அண்மை காலமாக துப்பாக்கிச்சூடு தொடர்பான தகவல்கள், செய்திகள் எல்லாம் பரபரப்பாக பேசப்படுகிறது. நாள் முழுவதும் இந்த மாதிரியான பீதி அடையக்கூடிய சில செய்திகளை கேட்டதுக்கு பிறகு மக்கள் கூட அதிகமான பதட்டத்துல தான் வெளியில போறாங்க. காரணம் என்னன்னு சொன்னா, ஒவ்வொரு நாளுமே இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகிறது. அதுக்கு தனிப்பட்ட காரணங்களும் இருக்கலாம். சில நேரங்கள்ல போதைப் பொருள் கடத்தல் சம்பந்தமான விஷயங்களுக்காக கூட இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகி வருவதாக சொல்லப்படுகிறது. இன்னும் ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் மாரவில பகுதியில பதிவாகி இருக்கிறது. மாரவில பகுதியை சேர்ந்த பெண் ஒருவர் தான் இந்த துப்பாக்கி சூட்டுல பலியாகி இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கு. மாரவில பகுதியில இடம்பெற்ற மாதிரியே சீதுவ பகுதியிலையும் இன்னும் ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் பதிவாகி இருக்கிறது. இந்த சீதுவ பகுதியில இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்துல ஆண் ஒருவர் பலியாகி இருக்கிறார். அவர் பிரபலமான ஒரு அரசியல் பிரமுகருடைய தந்தை என்று சொல்லப்படுகிறது. அண்மைய நாட்களாக இந்த துப்பாக்கிச்சூடு சம்பந்தமான பல தகவல்கள் பகிரப்பட்டு வருகின்றன. இது குறித்து காவல்துறையினர் நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அதுலேயும் ரொம்ப முக்கியமாக இந்த ஆண்டினுடைய இதுவரையான காலப்பகுதி வரைக்கும் கிட்டத்தட்ட 73 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதுல 38 பேர் பலியாகி இருக்கிறார்கள். ஏராளமானவர்கள் பலத்த காயங்களுக்கு உள்ளாகி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த துப்பாக்கிச்சூட்டுக்கான காரணம் குறித்த விசாரணைகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டுதான் வருகிறது. இருந்தாலும் இந்த துப்பாக்கிச்சூடு எப்ப குறையும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில இருந்து கொண்டே இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம், இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் இனி வரக்கூடிய நாட்கள்லயாவது குறைதா அல்லது அதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில தொடர்ந்தும் இருந்து கொண்டே இருக்கு.